Hi guys, இந்த வீடியோவில் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற புக்கோட சம்மரி பார்க்க போகிறோம். இதை எழுதுனது ஆஸ்டின் கெலான் அப்படிங்கிறவங்க. டைட்டில் பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் என்னதான் சொல்ல வராங்க, திருடுறது என்ன ஒரு நல்ல விஷயமா, அதுவும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி திருடணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியோட தான் இந்த புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கும்போது ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும்போதும் ரொம்ப நெருடலாக தான் இருந்தது. திருடுறதை பற்றி படிக்கணுமா, அது ஒரு கலையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த ஆத்தர் சொல்கிறாங்க, இந்த புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப ஒர்த்தான விஷயத்த உங்களால் திருடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே தொடர்ந்து நான் படிச்சுட்டு வந்தேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறந்த உடனேயே யாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்காது, இல்லை நமக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், அந்த ஒரு ஸ்டைலு அது எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாமே நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்தோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ தான் காப்பி தான் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியாமலே நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி தான் நம்ம ஒன்னொன்னையுமே கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெக்கப்படாமல் நம்ம ஒன்றை திருடுறதுக்கு காப்பி பண்ணுறதுக்கு கூச்சப்படக்கூடாது. அதை நம்ம ரொம்ப விரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் இதில் எண்ட் ஆஃப் காப்பிங் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரிய வரும். நம்மளோட ஓன் வேல நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எஸ்பிபி மாதிரி பாட ட்ரை பண்ணுறீங்க, அதை பாடி முடிக்கையில் உங்களோட ஓன் வாய்ஸே வரும். உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருடணும்னு முடிவு எடுத்துட்டோமா, அடுத்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எதை காப்பி பண்ண போகிறோம், யாருக்கிட்ட காப்பி பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதை செஞ்சாலுமே அதில் ஒரு நேர்த்தி இருக்கணும் இல்லையா. அதனால நம்ம ஓகே ஸ்டீல் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு, யார்கிட்ட பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோமா, இனிஷியலில் இமிட்டேஷன் தான் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே என்னவா மாறும்னா இமுலேஷன், டூ இட் இன் யுவர் ஓன் திங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களையே அறியாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களோட ஒரு ஸ்டைல் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றாங்க. இதில் நல்ல திருட்டு கெட்ட திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, நான் இவங்ககிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம 4 பேருக்கு சொல்கிறது. இவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் இவர்கிட்டேருந்து தான் இந்த கண்டென்ட்டை எடுத்தேன் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறது. இன்னொன்று என்ன, அந்த பேட் தெஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மட்டம் தட்டி சொல்கிறது. இந்த விஷயம் இவங்க பண்ணாங்க, இதை நான் இப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டம் தட்டி சொல்கிறது. இன்னொன்று கலப்படமாக நம்மளோட விஷயத்தையும் சேர்த்து அந்த ஒரிஜினலோட கலந்து சொல்கிறது. இதெல்லாம் தவறுதலான ஒரு திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க கிட்டேயே நம்ம திருடுறோம் இல்லையா, அதுவும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளோட ஓன் டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம மாறி இருக்கணும். அப்புறம் ஒரே விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க பண்ணதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது, நம்மளோட வெர்ஷன் அதில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்புறம் நிறைய பேர்கிட்டேருந்து அந்த விஷயத்த நம்ம கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிங்கே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜேர்னலிங்கை ஒருத்தர்கிட்டேருந்து அப்படியே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்டேருந்து அந்த ஐடியாஸை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த மாதிரி கெட்ட திருட்டு நல்ல திருட்டுங்கிறது இருக்குது. அந்த டிஃப்ரென்ஷியேஷனும் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஹியூமன் கிட்ட இருக்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அப்படியே காப்பி பண்ணிக்க முடியாது. நீங்கள் எப்படி தான் அச்சு அசல்லாம் அடிச்சாங்காப்பி அடித்தாலும் நம்மளால் அந்த அடிச்சிருந்தாலும் அதே இடத்துல அடிச்சிருக்க முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இருக்கனால தான் பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம அம்மா மாதிரியோ இல்லை அப்பா மாதிரியோ அப்படியே பிறந்துட்டு இருப்போம். யார் அம்மா யார் அப்பா அப்படின்றதே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம அதே மாதிரியே இருப்போம். ஸோ ஹியூமன் கிட்ட இருக்க அந்த ஒரு இது என்னென்னா, பர்ஃபெக்டாக காப்பி பண்ணவே முடியாது. அதனால உங்களோட ஓன் விஷயம் அதில் வெளில வரும். அப்படி வெளில வரும்போது நீ அவர் எஸ்பிபி நல்லா பாடியிருக்காரு, அதில் நீ இந்த ஸ்வரம் ரொம்ப சூப்பராக பாடியிருந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கு ஆத்தர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய சீக்ரெட்டான ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. நல்ல விஷயத்த பிடிச்ச விஷயத்த டெய்லியும் பண்ணணும், அதை நம்ம ஷேர் பண்ணணும் பீப்புளுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. கீ திங்ஸாக என்னென்னலாம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி எப்பயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க முயற்சி பண்ணணும். எனிமீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, இது இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்புறம்
ஒரு ரூம் இருக்குது இல்லை ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேலண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கணும் அப்படின்றாங்க. இப்போ ரூம் இருக்குது, அங்கே நீங்கள் தான் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க ரூம் தப்பு, நீங்கள் வேற ஒரு ரூமுக்கு போகணும். உங்களை விட டேலண்ட்டான ஒருத்தவங்களை பார்க்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை மாதிரியே பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். சுவர் இருந்தால் தான் நம்ம வந்து சித்திரம் வந்து வரைய முடியும். ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வந்து வச்சுக்கணும். அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் நான் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் அண்ட் நைட் ரொட்டீன் வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். கண்டிப்பாக நமக்கான டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், நம்ம உடம்பை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது கெட் யுவர் செல்ஃப் அ கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கான ஒரு கேலண்டரை நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஜேர்னலிங்கில் வந்து நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை வந்து நம்ம டெய்லி பண்ணுறோமா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கணும். ட்ராக் பண்ணுறது எப்படி அப்படின்னா இன்டூ மார்க் போடணும். நீங்கள் அன்றைக்கி அதை பண்ணிட்டீங்கன்னா இன்டூ மார்க் போடணும். அப்படி டெய்லி இன்டூ மார்க் போட்டுகிட்டே வரும்போது அது ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். அந்த செயின் பிரேக் ஆகாமல் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிறத செஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கேலண்டரை கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணணும், அது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ ஜேர்னலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யார், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஜேர்னலிங் பண்ணுங்கள், ஒரு கேலண்டர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கீப் அ லாக் புக். லாக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி வேணாலும் எழுதலாம். அதாவது நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன், இந்தந்த ரொட்டீனில் பண்ணினேன், இது எனக்கு இந்தந்த செட்ஸ் பண்ணேன், என்னோடய வெயிட் வந்து இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, இல்லை நான் இன்றைக்கி பண்ணலை, என்னோட வெயிட் கெயின் ஆகிருக்கு, நான் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டேன், அந்த மாதிரி எது ரிலேட்டடாக வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ட்ராவலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸாக இருக்கலாம், எதானாலும் சரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து டெய்லி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு வர்றது தான் லாக் புக்கு. இது வந்து டைரி மாதிரி தான். டைரியில் வந்து என்டையரான திங்ஸ் எழுதுவீங்க, இதில் ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவிட்டி இஸ் சப்ட்ராக்ஷன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் தேவையில்லாத பார்ட்டெல்லாம் நீக்கும் போது தான் அதுலேருந்து ஒரு கடவுள் வந்து நமக்கு தெரியும், அதாவது கடவுளோட சிலை வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் லீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நமக்கு அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் லீவ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா வரும், உங்களோட ஆர்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த புக்கில் நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை வரையுங்க. எதை வந்து ரன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதை நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான புக்கை வந்து நீங்கள் எழுதலாம். அப்புறம் எந்த ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்களே வந்து உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை செஞ்சாலும் நீங்கள் இன்னொருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து அந்த மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களோட ஸ்டைலு நாளைக்கு வெளிப்படும், அதுலேருந்து நீங்கள் ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணினதுலேருந்து நீங்கள் ஒரு கமா போட்டு உங்களோட வேர்ஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றது தான் இந்த புக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சின்ன புக்கு தான், நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இதுலேருந்து நமக்கு வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒன்று ஸ்டீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இதுலேருந்து அந்த டெக்னிக்கை வந்து சில விஷயங்கள்லாம் நான் ஸ்டீல் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.